அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, பெருநாளுடைய இந்த காலகட்டம் நெருங்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் குர்பானி சம்பந்தமான அமல்களில் குர்பானி என்பது பெருநாள் அன்று தான் கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு பிந்தைய நாட்களில் கொடுப்பது கூடாது என்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டு சில வருட காலங்களாக அது பிரச்சாரமாக செய்யப்படுகிறது. அந்த பிரச்சாரத்தினுடைய வீரியமாக பிஜே என்கிற நபர் அந்த பிரச்சாரத்தை துவங்கி வச்சார். குர்பானி என்பது பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான், அதுக்கு பிறகு உள்ள காலங்களில் கிடையாது அப்படிங்கிற வாதத்தை வச்சார். சரிங்களா? அதற்கு பின்னால் இந்த அவரை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் ஆய்வு புலி என்பதை போல அவரை பின்பற்றக்கூடிய மக்கள், அதில் ஒரு நபர் தான் அல்தாஃபின்னு சொல்லக்கூடிய நபர். இந்த அல்தாஃபி ஒய்எம்ஜே என்று சொல்லக்கூடிய ஜமாத்தை வைத்திருக்கக்கூடிய அல்தாஃபி, இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் சில வருடங்களாக அவர் என்ன செய்கிறாரு, அன்னை அவ்வளியோ தம்பிகள் அவ்வளி என்கிற பெயரில் அவர் செய்த அதே ஆய்வை அப்படியே உள்வாங்கி கொண்டு அப்படியே மேட்ச் பண்ணி என்ன செய்கிறாரு, சில விஷயங்களை பூசி மூழ்கி அப்படியே அதை என்ன செய்கிறாரு, ஒப்பிப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அல்தாஃபி அவர்களும் சமீபமாக என்ன செஞ்சார், வீடியோ போட்டிருந்தார். அதாவது பெருநாள் அன்னைக்கு தான் குர்பானி கொடுக்கணும், அதுக்கு பெரிய பிந்திய நாட்களில் கொடுப்பது கூடாது ஏன்னு சொன்னால் அதுக்கு பிந்திய நாட்களில் கொடுக்கக்கூடியதாக வரக்கூடிய இதை பொறுத்த வரைக்கும் அது பலகீனமான செய்தி. எல்லா ஹதீஸ்களும் பலகீனமாக இருக்குது, அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் இருக்குது. அதை ஆரம்ப காலத்தில் நாங்கள் அறியாமல் என்ன பண்ணோம், எங்கள் கையில் லேப்டாப் எதுவுமே இல்லாமல் காலத்தில் ஆரம்ப காலத்தில் அறியாமல் நாங்கள் ஹதீஸை எடுத்து அமல் செஞ்சுட்டோம். இன்றைக்கி நம்ம தட்டி பார்க்கும்பொழுது அதன் பலகீனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த ஹதீஸை எடுக்க முடியாது என்கிற வாதத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ பெருநாள் தான் குர்பானி கொடுக்கணும். ஏன்னா விஸ்வாசலாம் யௌமுன் நஹர் அப்படிங்கிற பேரை ரசூலுல்லாஹி வச்சுருக்கிறாங்க, அறுத்து பலியிடும் நாள் அப்படின்னு சொல்லி பெருநாள் அன்னைக்கு தான் சொன்னாங்க என்பதை போல் அங்கே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வசனம் ஒரு ஆதாரமாக நாங்கள் காமிச்சிட்டு இருந்தோம். சூரா ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனம், அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவங்க குறிப்பிட்ட நாட்களில் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. வரும்பொழுது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, மேலும் அவர்களுக்கு நாம் வழங்கிய அந்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக அப்படிங்கிற வாசகத்தை அங்கே வருது. அல்லாஹ்வுடைய பெயரை கால்நடையின் மீது கூறுவதற்காக அப்படிங்கிற வாசகம் வருது. இப்போ இதை வைத்து நாங்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இந்த குர்பானியை தான் இதை சொல்லிச்சு நான் எடுத்துக்கொண்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய ஹதின்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய கிரியையில் வருமா இல்லையா குர்பானி போல் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. மாறாக அது முழுமையாக குர்பானி மட்டும் உள்ளடக்கக்கூடியது கிடையாது என்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ அது குர்பானின்னு எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் என்ன ஆகும், மற்ற குர்பானி அந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் அந்த ஹதீன்னு சொல்லக்கூடிய குர்பானியை போல் அங்கே தரப்படக்கூடிய அந்த அறுத்து பலியிடக்கூடியதை ஒருவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு போனவர் அங்கே ஹஜ்ஜில் 3 நாளும் ஹஜ்ஜுக்கு முடித்து ஊரில் 7 நாள் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அப்போ அதை இங்கே பொருத்த முடியாது, அது அங்கே சொல்லப்பட்டது தான். அப்போ அதை பொருத்துவதாக இருந்தேன்னு சொன்னால் இப்போ இங்கே குர்பானி கொடுக்க முடியாதவர் 10 நாள் நோன்பு வைக்க முடியுமா அப்படிங்கிற வாதத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த செய்தி இதை இந்த வசனமும் குர்பானியை பேசலை அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். சரி, அப்படி வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னால் இதுதான் வாதம். இந்த வாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த வாதத்தை வைத்து தான் என்ன செய்கிறாங்க, பிஜேஓ அல்தாஃபி சொல்லக்கூடிய நபர்களும் இதை சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சொல்லக்கூடியதை போல் ஹதீஸ் அனைத்துமே பலகீனமானதா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர் சம்மந்தமாக விமர்சனம் இருக்குது. ஆனால் சில அறிவிப்பாளர் சம்பந்தமாக பெரிய பிரச்சனை இல்லை என்பதை போலவும், அதே போல் அறிவிப்பாளர் ஆழமாக ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அறிவிப்பாளரை ஆராய்ந்து சொல்கிறாங்க, இந்த அடிப்படையில் அறிவிப்பாளர் அறிவிச்சாருன்னு சொன்னால் அவர் ஹதீஸை அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற சில நிலைப்பாடுகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய முடியாது, அறிவிப்பாளர் ஒருத்தர் பலகீனமானவர்கள் எல்லா சமயத்திலும் எல்லாரும் பலகீனமானவங்க என்று எடுக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டம் மாறும். இப்போ ஒரு நபர் ஆரம்ப காலகட்டத்தில் மரண சக்தி உள்ளவராக இருந்திருப்பார். மரண சக்தி உள்ளவராக இருந்தாருன்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள ஹதீஸை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க. பின்னால் வயசான காலத்தில் மரண குறைவு ஏற்பட்டிருக்கும், அந்த மரண பாதிப்பு ஏற்பட்ட பின்னால் தான் எடுக்க மாட்டாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் மீது மரண குறைபாடு இருக்குதுன்னு சொன்னனால ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுத்துருவாங்களான்னு பார்த்தா மறுக்க முடியாது. அந்தந்த காலச்சூழலை தக்க தான் அதை எடுக்க முடியும்னு பார்க்குறோம். அப்போ அதே போலத்தான் இந்த ஐயாமு தஷ்ரீக்கு குல்ஹா தபஹன், அதாவது ஐயாமு தஷ்ரீக்குன்னு சொல்லக்கூடிய பெருநாளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த 3 நாட்கள்,
இந்த 3 நாட்கள் அனைத்துமே அறுத்த பலியிடக்கூடிய நாட்கள் என்று ஹதீஸில் வந்திருக்குது. இந்த ஹதீஸ் அறிவித்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பைஹக்கில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்குது. இந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைஹக்கில் வந்து ரெண்டாவது பாகம் 296வது செய்தியாக வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஆவியா பின் யஹ்யா அஸ்-ஸதஃபின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வர்றாரு. இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து மனன சக்தி குறைபாடு இருக்குது அப்படிங்கிற வாதத்தை வந்து தெளிவாக வைக்கிறாங்க. ஆனாலும் கூட இமாம் அபு ஜுரா ராசி அவங்க சொல்கிறாங்க இந்த அறிவிப்பாளர், அதாவது முஆவியா பின் யஹ்யா ஸதஃபின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பாளர் வந்து இவர் வம ஹத்தஸ பி ஷாமின் அஹ்ஸன ஹாலன், இவர் ஷாமிலிருந்து அறிவிச்சாருன்னு சொன்னான். இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அறிவிப்பு ஷாமவாசிகளை தொட்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த அறிவிப்பு சிறந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதில் வந்து அவர் சரியாக அறிவிச்சிருப்பார், அதை எழுதி கொடுத்துருப்பார். சில அறிவிப்பாளர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மனன சக்தி குறைபாடாக இருந்தால் எழுதி கொடுக்கணும். அது பத்திரமாக எழுதி அறிவிப்பாளர் வரிசை விடுபடாமல் என்ன செய்யணும், எழுதி கொடுக்கணும். மனன சக்தி குறைபாடு வந்த காலத்தில் அவருக்கு அறிவிப்பாளர் வரிசை விடுபட்டுரும். யார் சொன்னாங்க என்கிற அந்த விஷயம் விடுபட்டுரும். அப்போ வந்து இந்த அறிவிப்பாளர் என்ன செஞ்சிருப்பார், இப்போ ஷாம் மாசி இருப்பதன் காரணமாக ஷாமி மாசிகளை தொட்டும் இவருடைய அறிவிப்பு வந்ததுன்னு சொன்னால் எழுதி வைக்க பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை போல் என்ன செய்கிறாங்க, ஷாம் மாசியை தொட்டும் வந்து இவரை தொட்டும் ஷாம் மாசியில் அறிவித்தது வந்து அது சரியான இதுன்னு சொல்கிறாங்க. பிம ஹத்தசமின் ரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து இவரை தொட்டும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை விட ஷாம் வாசிகள் இவரை தொட்டும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஐயாமு தஷ்ரீக் பெருநாளுக்கு பிறகு கூட 3 நாட்கள் அறுத்து பலியிடும் நாள் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த முஆவியா பின் யஹ்யா ஸதஃபியை தொட்டும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு சொன்னால் முஹம்மது பின் ஷுஐப்னு சொல்லக்கூடிய நபர். இவரை பொறுத்த வரைக்கும் ஷாம் வாசின்னு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதாவது ஜரஹ்வத் தஅதீல் அபு ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹுடைய ஜரஹ்வத் தஅதீல் கிதாபில் 8வது பாகம் 383வது பக்கத்தில் இதெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அறிவிப்பாளர் வந்து எல்லா அறிவிப்பாளரும் பலகீனமானவனா எல்லா நிலைமைகளையும் அவர் ஒட்டுமொத்தம் ஒதுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அறிவிப்பாளரை வந்து நம்பகமாக மடன சக்தி குறைபாடு இருந்தால் எழுதி வைத்து கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளப்படன்னு பார்க்குறோம். அந்த அறிவிப்பில் வந்து இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள தகுந்ததான் என்கிற கருத்தை இமாம் அபு ஜுரா ராசி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அறிவிப்பாளரை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. அதை பைஹக்கில் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் முஆவியா பின் யஹ்யா ஸதஃபின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளரை பற்றி இமாம் புகாரி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது அஹாதீசு அனி ஸுஹ்ரி, இமாம் ஸுஹ்ரியை தொட்டும் இவர் அறிவிச்சாருன்னு சொன்னால் அது முஸ்தகீமத்துன், அது உறுதியான ஒன்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கன்னஹமின் கிதாபத்தின், அவர் வந்து இமாம் ஸுஹ்ரியை தொட்டு அறிவிச்சாருன்னு சொன்னால் இந்த யஹ்யா பின் அதாவது முஆவியா பின் யஹ்யா ஸதஃபி இவர் வந்து இமாம் ஸுஹ்ரியை தொட்டு அறிவிச்சாருன்னு சொன்னால் இந்த அறிவிப்பு வந்து சரியாக இருக்கும். ஏன்னா அவர் கிதாபில் எழுதி வச்சு கொடுப்பாரு, எழுதி வச்சு என்ன செய்வார், முறையாக வந்து ஒப்படைப்பார் இமாம் ஸுஹ்ரிட்ட. அப்போ இவர் இமாம் ஸுஹ்ரிட்ட அறிவித்தது எல்லாமே வந்து எழுதி கொடுக்கப்பட்டதாக இருக்குது, மனசில் உள்ளதை சொன்னதாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அது சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். இங்கே வந்து இந்த செய்தி பைஹக்கில் வரக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் யாரை தொட்டு அறிவிக்கிறாரு, இந்த முஆவியா பின் யஹ்யா ஸதஃபின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த அறிவிப்பாளர் இமாம் ஸுஹ்ரியை தொட்டு அறிவிக்கிறாங்க. இமாம் ஸுஹ்ரி வந்து சயீத் இப்னு முஸய்யிபை தொட்டு அறிவிக்கிறாங்க. சயீத் இப்னு முஸய்யிபை தொட்டும் அபு சயீத் குத்ரி அபு ஹுரைரா என்று சொல்லக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லக்கூடிய 2 சஹாபாக்கள் மூலமாக இந்த செய்தி அறிவிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ இமாம் ஸுஹ்ரியை தொட்டு தான் என்ன செஞ்சாங்க, இந்த முஆவியா பின் யஹ்யா ஸதஃபி அறிவிச்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இமாம் புகாரி மேலே சொன்னதை போல் அவர் எழுதி கொடுத்துருப்பார், அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலான்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது இமாம் அபூ ஜுரா ராசி சொன்னதை போலவும் அதே மாதிரி புகாரி மேலே சொன்னதை போலவும் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த செய்தி இந்த அறிவிப்பாளர் வரிசை வந்து சரியானது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறான். இமாம் புகாரி மேலே சொன்ன செய்தி வந்து தஹதீபுல் கமால் சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 28வது பாகம் 221வது பக்கம். அப்போ வந்து தெளிவாக என்ன செய்ய பார்க்குறோம், இந்த பைஹக்கில் வரக்கூடிய அறிவிப்பில் முஆவியா பின் யஹ்யா ஸதஃபியை தொட்டும் அந்த செய்திகள் வந்து அது இமாம் ஸுஹ்ரியை தொட்டும் வந்திருக்குது. இமாம் ஸுஹ்ரிட்ட அறிவிச்சாருன்னு சொன்னால் அதை எழுதி வச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளலான்னு பார்க்குறோம். அப்போ அறிவிப்பாளர் வந்து ஒட்டுமொத்தமாக மறுக்க முடியாது. அவர் மனன சக்தி குறைபாடு இருந்தால் அவர் எழுதி வச்சு கொடுத்தாருன்னா அதை எப்படி மறக்க முடியும். அப்போ இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் சரியானதான் புரிந்து கொள்கிறோம். அப்போ இதையெல்லாம் என்ன செய்யலாம், அவங்க ஆராயம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மேலோட்டமாக அறிவிப்பாளர் விமர்சனம் இருக்குதா, அப்படியே அறிவிப்பாளர் விமர்சனம் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, அதை தொட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. ஆனால் அது சம்மந்தமாக கூடுதலான செய்தி என்ன செய்யணும், இவங்க ஆராயலன்னு பார்க்குறோம். ஒரு அறிவிப்பாளர் வந்து பலகீனமாக சொல்லப்பட்டுச்சுன்னா அதை ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்தா தான் அவருடைய நிலைமைகள் இப்படிலாம் மாறும். மனநல சக்தி குறைபாடு இருக்கும், ஆனால் அவர் எழுதி வச்சு கொடுத்துருப்பார், அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க சொல்லியிருப்பாங்க.
அப்போ அதை எங்கே போய் நம்ம வந்து விடுறது? அப்போ அதை வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து முறையாக ஆய்வு செய்யலைங்கிறத புரிந்து கொள்கிறோம் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் தொட்டு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மிக மிக பலமான ஒன்றாக இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய அறிவிப்பு வருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிப்பு வந்து பல கிதாபில் வருது. ஒன்று முஅத்தா மாலிக்கில் வருது, 2வது பாகம் 457, பைஹக்கில் வருது 9வது பாகம் 279, இப்னு அபி ஷைபால வருது 7வது பாகம் 377. இதில் எல்லாத்துலேயும் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க தொட்டும் வருது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்ஹா யௌமானி பஅதல் அல்ஹா, அதாவது அந்த அறுத்தப்படக்கூடிய நாட்கள் என்பது பெருநாளைக்கு பிறகுள்ள 2 நாட்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் பைஹக்கில் அதே அறிவிப்பில் வந்து 7வது பாகம் 737, 377வது செய்தியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அவங்களை தொட்டும் அங்கேயும் சரியாக வந்திருக்குதுன்னு பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல் அல்ஹா யௌமுன் நஹரி வ யௌமனி பஅதஹு, அறுத்து பலியிடக்கூடியது என்பது பெருநாள் அன்றும் அதற்கு பிந்தைய 2 நாட்கள்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அவங்களை தொட்டு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் அதே போல் தான் சஹாபாக்கள் காலகாலம் என்ன பண்ணாங்க, இமாம்கள் எல்லாருமே வந்து இந்த செய்தியை வந்து பெருநாளுக்கு பிறகு குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெருநாளுக்கு பிறகு 2 நாட்களா அல்லது 3 நாட்களா என்பதில் தான் முரண்பாடு இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த 2 அறிவிப்புமே சஹாபாக்கள் தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக நம்ம வந்து பார்க்குறோம். இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், அவங்களுடைய கிதாப் இஸ்தித்காரில் சொல்கிறாங்க 15வது பாகம் 205வது பக்கம் அது தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் கூஃபாவாசிகளும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாளுக்கு பிறகு 2 நாள்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் ஷாம்வாசிகளும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெருநாளுக்கு பிறகு 3 நாட்கள்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த 2 கருத்தையும் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இந்த 2 வாஹாதானி கௌலானி அது ருபியா அனி சஹாபத்தி அனி ஜமாஅத்து மின சஹாபாக்கள் இருந்து பெரிய ஒரு கூட்டத்தை தொட்டும் அறிவிக்கப்பட்ட செய்தி அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு திறந்து சொல்கிறாங்க, வலைஸ் அஹது மின சஹாபத்தி ஹிலாஃப பைன ஹாதில் கௌலைன், இந்த 2 கூட்டை தாண்டி ஒரு நிலைப்பாடாக சஹாபாக்கிட்ட எந்த நிலைப்பாடு இல்லை, அதில் எந்த முரண்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது பெருநாளைக்கு பிறகு 2 நாளா அல்லது 3 நாளா இந்த 2 கருத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, ஒமா ஹரஜ மின் ஹாதில் கௌலைனி, இந்த 2 கூட்டரை விட்டும் யாராவது புதுசாக சொன்னாங்கன்னு சொன்னால் ஃபஹு மத்ரூக்குன், அது விடப்படக்கூடியது அப்படிங்கிற வாசகத்தை தெளிவாக சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்போ சஹாபாக்களில் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. இந்த வேடிக்கை என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சஹாபாக்களை எடுத்துக்கிடுவாங்க, இவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் சஹாபாக்களை ஒதுக்கிடுவாங்க. இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள பற்றி தாடி வைக்கிற விஷயமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லுவாங்க, தாடியை வந்து ரசூலுல்லாஹ் வளர்க்க சொன்னாங்க, எடுக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் தாடியை வளர்க்க தான் சொன்னாங்க, எடுக்க சொல்லி எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸே கிடையாது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தேவை தாடி எடுக்கணும், அது அவங்களுக்கு அழகாக தெரியுது. அப்போ என்ன செய்கிறாங்க, எப்படியாவது எதையாவது பார்க்குறது. அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்து ஒரு பிடித்து கொண்டு கீழே உள்ளதை கட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு பிஜே, இது மாதிரி இவங்களுடைய ஆட்களை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல உட்காருவார், ரசூலுல்லாஹ் குனிஞ்ச இடத்துல குனிஞ்சு போவார், இப்படிப்பட்ட சஹாபி. அப்போ அவர் வந்து தாடியை பிடிச்சிக்கிட்டு வெட்டினாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் வெட்டியதை பார்க்காம சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், தாடியை வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாடி என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்களா இல்லையா, இதுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை காட்டுறாங்க. இந்த தாடி எடுக்க வேண்டும் என்று எந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது, பலகீனமான ஹதீஸ் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் வந்து ஈதுல் அல்ஹாக்கு பின்னாலே 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களை தொட்டும் தெளிவாக வந்திருக்குது. சொல்லப்போனால் ஹதீஸு கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, நம்ம சொன்ன அடிப்படையில் அறிவிப்பாளர் ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஹதீஸாகவும் பைஹக்கில் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ தெளிவாக என்ன வந்து ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு தோதுவாக ஹதீஸ் பலகீனன்னு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய பார்வையில் ஆராயாமல் எடுத்துக்கொண்டாலும் சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே முக்கியமான சஹாபாக்கள், அவங்க கொடுத்ததா இருக்காளே. அப்போ அங்கே மட்டும் நீங்கள் ஏன் இப்படி சொல்லலை, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு 2 பேரும் வந்துட்டு முக்கியமான சஹாபி, ரசூலுல்லாஹ் வந்து பெருநாளுக்கு பிறகு வந்து அனுமதி அளிக்க போய் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இல்லை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஏன் எடுத்துக்கல. அப்போ உங்களுக்கு தேவைன்னா சஹாபாக்கள் எடுப்பீங்க. ஹதீஸ் இல்லாட்டியுமே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹ் வந்து தாடி எடுத்தாங்கன்னு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்லாட்டியுமே சஹாபி எடுத்துக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் சஹாபா விட்டுறீங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்ன, இது மோசமான நிலைப்பாடு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பிஜே வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறத பாருங்கள். அப்படிலாம் செஞ்ச ஒருத்தர், அப்படி இருந்த ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியை வெட்டினதை பார்க்காவிட்டால் வெட்டுவாரா?
அவருடைய கேரக்டர் வச்சு சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா, அப்போ இவர் இவருக்கு தேவைன்னா சஹாபியை தூக்கி வைப்பார், சஹாபாக்கு ரசூலா சொல்லாமல் செய்வாங்களா அப்படின்ட்டு. இதே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சஹாபாட்டை ஒதுக்கிடுவாங்க. அப்போ இவங்களை எட்டடி பாட மக்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்கள், பிராணியை கொடுக்கலாட்டி என்ன பண்ணணும்னு கேட்டால், ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே அதுக்கு ஒரு 3 நாள் நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜில் இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு பிறகு ஒரு 7 நாள் நோன்பு வைக்கணும். ஆக மொத்தம் 10 நாள் நீங்கள் நோன்பு வச்சு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு இருக்கு. இப்போ ஒருவேளை இங்கே ஒருத்தருக்கு அந்த குர்பானி பிராணி அறுக்க முடியலாட்டி அவர் 10 நாள் நோன்பு வைக்கணும் ஏதாவது சட்டம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. அதுக்கான எந்த முகாந்திரமும் ஆதாரமும் இல்லை. எனவே நாம ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை, அந்த வசனத்தை மற்ற உலகத்தின் ஏனைய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது என்பது ரொம்ப தெளிவான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய சூரா ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனம், அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்கிறான், குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களில் மக்கள் வருவாங்க, அந்த நாட்களில் அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய அந்த கால்நடையின் மீது அவங்களுடைய அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பாங்கன்னு நல்லா சொல்கிறான். கால்நடையின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவாங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே பல நாட்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம பார்க்குறோம், சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இது ஹஜ்ஜில் மட்டும்தான், குர்பானியில் கிடையாது, எடுக்க முடியாது. இவங்க சொல்வதை போல் ஹஜ்ஜில் மட்டும்தான் அது. ஏன்னா குர்பானி அங்கே ஹஜ்ஜில் கொடுக்காம விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க 10 நாள் நோன்பு வைக்கணும், ஊரில் வைக்க முடியுமா அப்படி கொடுக்காம விட்டா அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம், அவங்களுடைய அறிவிப்பு இருக்குது. இப்போ நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மிகப்பெரிய சஹாபி, அவங்கள்ட்ட சொல்லாட்டு நிறைய செய்தி என்ன பண்ணுறாங்க, கேட்டு அறிவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அந்த சஹாபி சொல்கிறாங்க, அதாவது இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது பெருநாளுடைய நாளும் அதற்கு பிறகு ஐயாமு தஸ்ரீக்குரிய நாளும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சஹாபி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் உள்ளது தான் புரிக்கணும். ஹஜ்ஜில் போனாங்கன்னு சொன்னால் அதிகப்படியாக அவங்களுக்கு அமல்கள் கூடுது. எனவே தான் ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்கறது கட்டாயம். இங்கே மற்ற நாட்களில் இங்கே மற்ற இதில் கொடுக்கறது ஊர்களில் கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. மற்ற நாட்களில் நம்ம ஊரில் கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜு என்பது அங்கே தனியாக அமல்களை அங்கே அதிகப்படுத்தப்படுது. அப்போ அங்கே உள்ளது குர்பானி தான், இங்கே உள்ளது குர்பானி தான். அங்கே போனால் அமல்கள் கூடுது, இங்கே வந்தால் குறையுது, அவ்வளோதான். இங்கே குர்பானி மட்டும் நம்ம கொடுப்போம், அங்கே அப்படியே இல்லை, குர்பானி கட்டாயமாக கொடுக்கணும். இங்கே கொடுக்குறது கட்டாயம் கிடையாது, அதுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த வித்தியாசத்தை புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க தேவையில்லாமல் அது என்ன செய்கிறாங்க, அங்கே குர்பானி கொடுக்காட்டி 10 நாள் நோன்பு வைக்கணும், அப்போ இங்கே நோன்பு வைக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சொன்ன அந்த கிரிகைகளை ஹஜ்ஜில் தான் நம்ம பின்பற்ற முடியும். ஹஜ்ஜுக்கு போகாதவங்க எப்படி அதை பின்பற்ற முடியும்? ஆனால் குர்பானி என்பது என்ன, அங்கே கொடுக்கப்படக்கூடிய அதே நாளில் தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். 2 ஒன்று தான் பார்க்குறோம், 2 வேறு கிடையாது. அப்போ 2 ஒன்றுங்கிற பொழுது அப்போ சஹாபாக்கள் பொதுவாக சொன்னாங்க, அந்த அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது பெருநாள், அதற்கு பிறகு 2 நாட்கள்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ சஹாபாக்கள் இங்கேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தாடி விஷயத்தில் தாடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்லுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்கே எடுத்துக்கொள்வாங்க. இவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்தமாக மறுத்துருவாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய நெற்றி நிலைப்பாடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, பெருநாளுக்கு பிறகு 3 நாட்கள், 2 பெருநா மிருகம் அந்த அறுத்து பயிரக்கூடிய பெருநாளுக்கு பிறகு உள்ள 3 நாட்கள், மொத்தம் 5 நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, நோன்பு வைக்க தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இந்த தடை எதற்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு நம்ம அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இந்த தடை என்பது அங்கே அடுத்து சாப்பிடக்கூடிய அனுமதிக்கப்பட்ட நாட்களில் உள்ளது, அறுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நாளில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அறுத்தை பலியிட்டு சாப்பிட்றதுனால தான் அங்கே நோன்பைக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கு நமக்கு தெளிவாக, அறுத்த பலியிட்ட நாட்கள் பெருநா மட்டும் இல்லை. பெருநா மட்டும்னு சொன்னால் அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு நோன்பைக்கு தடை செய்ய அவசியம் இல்லாமல் போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் சாஸ் எதுக்கு தடை செஞ்சாங்க, அங்கேயும் அறுத்த பலிக்கிட்டு அங்கேயும் சாப்பிடப்படக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நோன்பைக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இது எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது பெருநாளுக்கு மட்டும் குர்பானி கொடுப்பது என்று சொல்லக்கூடிய கருத்து என்பது அதாவது மிக பலகீனமான கருத்தாக இருக்கிறது. பெருநாளுக்கு பிறகு உள்ள நாட்களை சேர்த்து நம்ம கொடுப்பது தான் சஹாபாக்களை தொட்டும் வசனத்திலையும் அதே போல் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நோன்பைக்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் என்று சொன்ன இந்த இதை வைத்து பார்க்கும்பொழுது இதுவெல்லாம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. பெருநாளுக்கு பிறகு 3 நாட்கள் வரை நாம் என்ன செய்யலாம், குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட குழப்பத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக ஆராய்ந்து பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.